நேசிக்கும் ஒரு சங்கீதத்தை இப்பொழுது படித்து வருகிறோம். சங்கீதம் 91. இந்த சங்கீதத்தில் நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 வசனங்களை நாங்கள் கவனத்திற்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாம் வசனமும் 8ஆம் வசனமும். இந்த 2 வசனங்களில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான மிக முக்கிய நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் வசனத்தில் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், அதை நாங்கள் மூலமொழியில் பார்க்க போனால் உன்னதமானவரின் ரகசிய இடத்தில் காணப்படுபவன். அதே வசனம், முதலாம் வசனம், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குதல். நிழல் என்று சொன்னால் அது எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஒரு இடம். அப்போ முதலாம் வசனத்தில் உன்னதமானவரின் ரகசிய இடத்தில், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கும் மக்கள். 8ஆம் வசனத்தில் உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டுள்ளவர்கள். இந்த 2 வசனங்களையும் நீங்கள் கவனமாக குறித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதுதான் அஸ்திவாரம் இந்த முழு சங்கீதத்திற்கும். கடந்த வாரத்தில் நாங்கள் முதல் 10 வசனங்களை படித்தோம். இன்று நாங்கள் பகுதி 2 படிக்க போகிறோம். நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு சர்வ வல்லவருடைய நிழல். எனக்கு மிகவும் விருப்பமான தலைப்பு அது. சர்வ வல்லவருடைய நிழல். நிழல் என்று சொன்னால் எங்களுக்கு நன்றாக விளங்கும். நாங்கள் மிகவும் களைப்படைந்திருக்கும் பொழுது, சூரிய வெளிச்சத்தில் அந்த உஷ்ணத்தில் நடந்து செல்லும் பொழுது ஒரு நிழலை தேடுகிறோம். அது ஒரு குடையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு மரத்தடியாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் இளைப்பாறுதல் எடுப்பதற்காக ஒரு நிழலை தேடுகிறோம். அதேபோல் நாங்கள் ஒரு வனாந்திர பிரயாணத்தில் ஈடுபட்டுள்ளோம். நாங்கள் எல்லாரும் இந்த வனாந்திர பிரயாணத்தில் நாங்கள் மிகவும் எளிதில் களைப்படைவோம், மாத்திரமல்ல சோர்வடைகிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு ஒரு நிழல் அவசியம். அந்த நிழல் தான் சர்வ வல்லவருடைய நிழல். இப்ப 11ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். அதை நீங்கள் திரையில் பார்க்கலாம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். இந்த வசனத்தில் நாங்கள் அவதானிக்க வேண்டிய முதலாம் காரியம், கட்டளை இடும் தேவன். இந்த தேவன் தான் தேவதூதர்களை படைத்தார். இந்த தேவனுக்கு அதிகாரம் உண்டு இந்த தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பதற்கு. எங்கள் பாதுகாப்புக்காக எங்கள் தேவன் தேவதூதர்களை பார்த்து கட்டளை கொடுக்கிறார். எங்களை தனிப்பட்ட முறையிலும் ஒரு குடும்பமுமாக எங்களை பாதுகாப்பதற்காக கட்டளை இடும் தேவன். தேவன் கொடுக்கும் கட்டளைகளுக்கு தேவதூதர்கள் உடனடியாக கீழ்ப்படுகிறார்கள். அதுதான் 2ஆம் குறிப்பு, செயல்படும் தேவதூதர்கள். நாங்கள் கீழ்ப்படியும் விஷயத்தில் தடுமாறுகிறோம், காலதாமதம் ஏற்படுகிறது, அநேக முறை கீழ்ப்படியாமல் போகிறோம். தேவதூதர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டதும் அதை உடனடியாக அவர்கள் பூர்த்தி செய்கிறார்கள். இந்த தேவதூதர்களுடைய ஊழியம் என்ன? முதலாம் நட்சத்திரத்தை நீங்கள் பார்த்தால் காக்கும் ஊழியம், அது இந்த 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உன்னை காக்கும்படி. காக்கும் ஊழியம் என்று சொன்னால் அதை நாங்கள் தொடர்பு படுத்த வேண்டும். உன் வழிகளில் எல்லாம். உன் வழிகளில் எல்லாம் என்று சொன்னால் அது என்னுடைய தினசரி கடமைகள், என்னுடைய பிரயாணங்களை உள்ளடங்கும். எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை
நாங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது அபாயங்கள் வரலாம். அதே போல் பிரயாணங்களை நாங்கள் எடுக்கும் பொழுது விபத்து ஏற்படலாம். அதனால் இந்த தேவதூதர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது, எங்களுடைய வழிகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடமைகளில் ஈடுபடும் பொழுது, பிரயாணங்களை எடுக்கும் பொழுது தேவதூதர்களால் காக்கப்படுகிறோம். இதே சத்தியத்தை நாங்கள் யாத்ராகமம் 23:20 வாசிக்கின்றோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். எங்களுடைய வழி எதுவா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமான பிரயாணமாக இருந்தாலும், எங்களை காப்பதற்காக ஒரு தூதன் நியமிக்கப்பட்டு அந்த தூதன் எங்களுக்கு முன்னே செல்கிறார் என்று சொல்லப்பட்டுள்ளது. யாராவது எங்களுக்கு முன்பாக சென்றால் நாங்கள் அவரை பின்தொடர தயங்க மாட்டோம். அதுவும் முன் செல்லும் அந்த நபர் ஒரு வல்லமையுள்ள நபராக இருந்தால் நாங்கள் அஞ்ச மாட்டோம். எங்களுக்கு முன்பாக எங்களை பார்க்கிலும் பெரியவர், எங்களை பார்க்கிலும் வல்லமையுள்ள ஒருவர் செல்கிறாரே என்ற அறிவோடு நாங்கள் பிரயாணத்தில் ஈடுபடும் பொழுது அஞ்ச அவசியம் இல்லை. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு தேவதூதன் எங்களுக்கு முன்னே செல்கிறார் மாத்திரமல்ல, ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது, எங்களுக்கு பின்னேயும் ஒரு தூதன் வருகிறார். அப்போ எங்களுக்கு முன் ஒரு தேவதூதன் செல்கிறார், எங்களுக்கு பின் ஒரு தேவதூதன் எங்களை பின்தொடர்ந்து வருகிறார். எங்களுடைய முகம் காக்கப்படுகிறது, அதே போல் எங்களுடைய முதுகு காக்கப்படுகிறது. நாங்கள் பின் திரும்பி பார்க்க அவசியம் இல்லை. பயத்தில் தேவதூதர்கள் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்களை காப்பதற்காக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் சங்கீதம் 34:7, இதுவும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சோ இந்த தேவதூதன் என்ன செய்கிறார்? எங்களை சூழ்ந்து எங்களை பாளையமிறங்கி எங்களை காக்கிறார். எங்களுக்கு முன், எங்களுக்கு பின், எங்களை சூழ்ந்து, surrounded by the angel of God. சோ முதலாம் ஊழியம் காக்கும் ஊழியம். இரண்டாம் ஊழியம் வழி நடத்தும் ஊழியம். தேவதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் ஊழியம் வழி நடத்தும் ஊழியம். ஆதியாகமம் 24 ஆபிரகாம் தன்னுடைய ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கும் கட்டளை. இந்த ஊழியக்காரன் ஆபிரகாமுடைய மகனுக்கு ஒரு மனைவியை கண்டுபிடித்து அவரை மகனுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கட்டளை கொடுக்கப்படும் பொழுது அந்த ஊழியக்காரன் கொஞ்சம் பயந்தான். அப்பொழுது ஆபிரகாம் கூறிய வார்த்தைகள், தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார், அவர் உன்னை வழி நடத்துவார், நீ எங்கே செல்ல வேண்டும், எந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும், எந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் குறித்து இந்த தேவதூதன் உன்னை வழி நடத்துவார். அதே 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் திரும்பவும் ஆபிரகாம் கூறும் வார்த்தைகள், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இது எவ்வளவு உற்சாகத்தை கொடுத்திருக்க வேண்டும் அந்த ஊழியக்காரனுக்கு. ஆபிரகாம் கூறிய இந்த அருமையான வார்த்தைகள் அது எங்களுக்கும் பொருந்தும். இந்த தேவதூதன் எங்களோடே கூட இருந்து நாங்கள் செல்லும் அந்த காரியத்தை குறித்து அது எதுவாயிருந்தாலும் அதை வாய்க்க பண்ணுவார்.
it will become successful. ஸோ அது இரண்டாம் ஊழியம். முதலாவது காக்கும் ஊழியம், இரண்டாவது வழி நடத்தும் ஊழியம். தேவதூதர்கள் எங்களுக்காக செய்யும் மூன்றாம் ஊழியம் பணிவிடை ஊழியம். பணிவிடை, எபிரேயர் 1:14 பணிவிடை ஆவிகள் என்று தேவதூதர்கள் அழைக்கப்படுகிறார்கள். மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ். இந்த தேவதூதர்கள் எங்களுக்காக பணிவிடை செய்ய காத்திருக்கிறார்கள். மார்க் 1:13 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்ட பிறகு 40 நாட்கள் என்ன நடந்தது பாருங்கள். மார்க் 1:13 தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஒரு பக்கத்தில் ஆண்டவர் மிகவும் பசியோடு இருந்தார். 40 நாட்களாக எதையும் சாப்பிடவில்லை. தேவதூதர்கள் அவருக்கு வேண்டிய உணவை கொடுத்தார்கள். பிசாசின் அந்த சோதனை காலத்தில் சரீர பலவீனம் ஏற்படும். அப்பொழுது இந்த தேவதூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவரை பலப்படுத்தினார்கள். ஸோ இது எங்களுக்கு ஒரு மிக அருமையான சத்தியம். நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடும் பொழுது தேவதூதர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் எங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக. அது உணவு விஷயமாக இருக்கலாம், சரீர பலவீனமாக இருக்கலாம். இந்த தேவதூதர்கள் முன் வருவார்கள் எங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு. காக்கும் ஊழியம், வழிநடத்தும் ஊழியம், பணிவிடை ஊழியம். இப்ப அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஆறுதல் ஊழியம். ஆறுதல் ஊழியம் இது அப்போஸ்தலர் 27 நாங்கள் வாசிக்கின்றோம். பவுல் ஒரு கப்பலில் ரோமாபுரி நகரத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார். உங்களுக்கு தெரிந்த சம்பவம். அப்பொழுது ஒரு பயங்கர புயல் ஏற்பட்டு அந்த கப்பல் உடைக்கப்படும் நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் பவுல் அந்த கப்பலில் இருந்த எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்த வார்த்தைகள். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று ஆறுதல் வார்த்தைகளை கூறினார். அப்ப பாருங்கள், எங்களுக்கும் பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நாங்கள் உயிர் தப்புவோமா என்ற சந்தேகம் கூட ஏற்படும் பொழுது என்ன நடக்க போகிறது? ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை பேசுவார், எங்களை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவார் என்ற ஊழியமும் இந்த தேவதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சோ இந்த 4 சத்தியங்களையும் நாங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டும். தேவதூதர்கள் எங்களை பாதுகாப்பார்கள், எங்களை வழிநடத்துவார்கள், எங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். அது சரீர தேவைகளாக இருக்கலாம், மன தேவைகளாக இருக்கலாம். எந்த தேவையா இருந்தாலும் அவர்கள் பணிவிடை செய்வார்கள். 4வது, அவர்கள் ஆறுதல் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சோ இந்த 11ஆம் வசனத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ளும் இன்னொரு முக்கியமான காரியம் பிசாசின் வேத அறிவு. இந்த வசனம் சங்கீதம் 91:11 பிசாசினால் பாவிக்கப்பட்டது ஆண்டவரை பிசாசு சோதிக்கும் பொழுது. ஆண்டவர் வேத வசனங்களை பாவித்து, அதுவும் பாருங்கள், உபாகமம் புத்தகத்திலிருந்து ஆண்டவர் வேத வசனங்களை பாவித்து பிசாசை தோற்கடித்தார். அதுல இருக்கிற ஒரு அழகான காரியம், உபாகம புத்தகம் முக்கியமாக எழுதப்பட்டது எப்பொழுது? இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர பிரயாணங்களில். இப்பொழுது ஆண்டவர் எங்கே காணப்படுகிறார்? வனாந்திரத்தில். ஆண்டவர் மிக ஞானத்தோடு
வனாந்திர பிரயாணத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வசனங்களை பிசாசுக்கு விரோதமாக பாவித்து பிசாசை தோற்கடிக்கிறார். இப்ப பிசாசு தந்திரமானவன். பிசாசுக்கு நல்ல வேத அறிவு இருக்கின்றது. உங்களையும் என்னையும் பார்க்க அவனுக்கு வேத அறிவு இருக்கு. பிசாசு என்ன செய்தான்? ஆண்டவர் பாவித்த அந்த முறைமையை கைப்பிடிக்கிறான். சரி, ஆண்டவர் வேதத்தை பாவித்தார், நானும் வேதத்தை பாவிக்க போகிறேன் என்று சங்கீதம் 91:11 ஆண்டவருக்கு எடுத்து கூறுகிறான். அதை நீங்கள் மத்தேயு 4 வாசிக்கலாம். ஆனால் பிசாசு தேவ வசனத்தை திருக்கிதான் பாவிப்பான். He will twist it, distort it. பிசாசு இந்த வசனத்தை பிழையாக ஆண்டவருக்கு எடுத்து கூறினான். எப்படி? சில முக்கியமான வார்த்தைகளை நீக்கிவிட்டான், டிலீட் பண்ணிவிட்டான். என்ன வார்த்தைகள்? உன் வழிகளில் எல்லாம், உன் வழிகளில் எல்லாம். அந்த 2 வார்த்தைகளை அவன் சொல்லவில்லை. அதன் அர்த்தம் என்ன? தேவ சித்தத்தின்படி செயல்பட்டால் மாத்திரம்தான் தேவ பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கு. நாங்கள் முட்டாள்தனமாக எங்களுடைய சொந்த பாதையை தெரிந்தெடுத்து கஷ்டங்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் தேவ பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் நாங்கள் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஐயோ ஆண்டவரே, இது என்னுடைய முட்டாள்தனம் என்று பாவ அறிக்கை செய்து தேவ இரக்கத்தை கேட்க வேண்டும். தேவ இரக்கத்தை கேட்க வேண்டும். ஆனால் பிசாசு வேதத்தை பாவிக்கும் பொழுது 2 காரியங்களை செய்வான். ஒன்று, அவன் வேதத்துக்கு மேலதிக வார்த்தைகளை கூட்டுவான், இல்லாவிட்டால் கழிப்பான். சோ அதை குறித்து நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கூட்டுகிறானா, கழிக்கிறானா? அதனால்தான் நாங்கள் இந்த விதமாக வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு நல்ல வேத அறிவு இருக்க வேண்டும். பிசாசு எங்களை தாக்கும் பொழுது நாங்கள் வெற்றி பெறுவதற்காக வேதத்தை சரியான முறையில் பாவிக்க வேண்டும். சரியான முறையில் பாவிக்க வேண்டும். பிசாசின் வேத அறிவு. அது 11ஆம் வசனம். இப்பொழுது நாங்கள் 12ஆம் வசனத்துக்கு வருகிறோம். இதுவும் பிசாசினால் ஆண்டவருக்கு எடுத்து சொல்லப்பட்ட வசனம். உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யார்? தேவதூதர்கள். நாங்கள் ஒரு உயர்வான இடத்திலிருந்து குதிக்கும் பொழுது நாங்கள் காயமடையலாம். எங்களுடைய பாதங்கள் ஒரு கல்லில் மோதலாம். சோ பிசாசு என்ன சொல்றான்? நீர் குதித்தால் தேவதூதர்கள் வந்து உம்மை பிடித்துக் கொள்வார்கள். அப்ப அதை அவதானித்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் எல்லாம் மிகவும் அவர்கள் அதிர்ச்சி அடைந்து உமக்கு மரியாதை கொடுப்பார்கள். ஆனால் அது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தம் என்ன? ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாகத்தான் மக்களை ரட்சிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அதிர்ச்சியான காரியங்களை செய்வதன் மூலமாக மக்களை ரட்சிக்க முடியாது. சோ பிசாசு ஆண்டவரை தேவ சித்தத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்பட சோதித்தான். சோ நாங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்தில் நாங்கள் இயங்குகிறோமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் தேவதூதர்கள் செய்யும் இன்னும் ஒரு ஊழியம். இது 5வது. தூக்கும் சுமக்கும் ஊழியம். 12ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. தேவதூதர்கள் வந்து உம்மை சுமந்து கொள்வார்கள், உம்மை தூக்குவார்கள். நீர் ஆண்டவரே பூமியில் விழமாட்டீர், ஒரு கற்பாறையின் மேல் விழமாட்டீர். அதற்கு முன் தேவதூதர்கள் வந்து உம்மை சுமப்பார்கள். எங்கள் பிரயோஜனத்திற்காக இது ஒரு மிக அருமையான ஊழியம். எங்களை தூக்கும் சுமக்கும் ஊழியம் தேவதூதர்களால் செய்யப்படுவது.
இது எந்த சூழ்நிலைகளில் இது சாத்தியமாகும்? எங்கள் வாழ்க்கைகளில் தடைகள் வரும் பொழுது, அபாயங்கள் வரும் பொழுது ஆண்டவர் எங்களை தூக்குவார். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களால் பிரயாணம் எடுக்க முடியாது. நாங்கள் மிகவும் சோர்வடைந்து இருக்கிறோம். எங்களுக்கு முன் அநேக தடைகள், மாத்திரமல்ல எல்லா பக்கத்திலும் அபாயங்கள். எப்படித்தான் நான் என் பிரயாணத்தை மேற்கொள்ளலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள், எங்களை தூக்குவதற்காக, எங்களை சுமப்பதற்காக. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? யாத்ராகமம் 19:4. இந்த சத்தியம் தடுமாறி விழாதபடிக்கு, நானே என்னை காயப்படுத்தாதபடிக்கு தேவதூதர்கள் அனுப்பப்படுவார்கள் என்னை சுமப்பதற்கு. யாத்ராகமம் 19:4 சொல்லப்பட்டுள்ளது, கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து. அதை சங்கீதக்காரன் பாவிக்கிறார் தேவதூதர்களின் ஊழியத்தை விபரித்து காண்பதற்கு. நாங்கள் எல்லாரும் மிக எளிதில் தடுமாறி விழலாம், நாங்களே எங்களை காயப்படுத்திக் கொள்ளலாம். அது நடைபெறாத படிக்கு தேவ சித்தத்தின்படி இயங்கும் பொழுது தேவதூதர்கள் எங்களை தூக்குவார்கள், எங்களை சுமப்பார்கள். உபாகமம் 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. மோசே சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்திர பிரயாணத்தின் பொழுது எப்படி ஒரு தகப்பன் அன்போடு தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறாரோ, அந்த பிள்ளை, அந்த குழந்தை, ஐயோ அப்பா என்னால் நடக்க முடியாது, எனக்கு நான் டயர்ட், சோர்வடைந்திருக்கிறேன், களைப்படைந்திருக்கிறேன், அப்பா என்னால் நடக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அந்த அப்பா என்ன செய்வார்? அந்த பிள்ளையை சுமப்பார். தன் தோளின் மேல் வைத்து அந்த தகப்பன் அந்த பிள்ளையை முன்னெடுத்து செல்வார். அதே போல் தேவாதி தேவன் இஸ்ரவேல் மக்களை வனாந்திர பிரயாண நேரத்தில் என்ன செய்தார்? ஆண்டவர் அவர்களை சுமந்து கொண்டு வந்தார். வனாந்திர பிரயாணம் என்று சொன்னால் மிக கஷ்டமான பிரயாணம். பயங்கர சூடு, தண்ணி இல்ல, போதிய அளவு உணவு இல்ல, பயங்கர விஷ பாம்புகள். அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் வனாந்திர பிரயாணத்தில் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தேவதூதர்கள் மூலமாக தம்முடைய ஜனத்தை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன், தேவதூதர்கள் எங்களுக்காக செய்ய காத்திருக்கும் ஊழியங்கள் என்ன? எங்களை காக்கும் ஊழியம், வழிநடத்தும் ஊழியம், பணிவிடை செய்யும் ஊழியம், எங்களை தூக்கும் சுமக்கும் ஊழியம், எங்களை ஆறுதல் படுத்தும் ஊழியம். இந்த 5 ஊழியங்களை தயவு செய்து மறக்க வேண்டாம். எங்கேயாவது ஒரு புத்தகத்தில், உங்களுடைய வேதத்தில் கூட இந்த 5ஐயும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை நீங்கள் பாவனை செய்யலாம். இந்த 5ஐயும் நீங்கள் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடம் கேட்கலாம், உங்களுடைய சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும். இப்பொழுது இன்னும் ஒரு அதிசயமான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. 13ஆம் வசனத்தில், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இதன் அர்த்தம் தான் என்ன? அடுத்த ஸ்லைடில் எல்லா விதமான சத்துருக்களையும் மேற்கொள்ளுதல்.
இந்த சத்துருக்கள் 2 விதத்தில் இந்த 13ஆம் வசனத்தில் விவரிக்கப்பட்டுள்ளார்கள். முதலாவது சிங்கம், பாலசிங்கம். பாலசிங்கம் என்று சொன்னா குட்டி சிங்கங்கள், மிக பெலனுள்ள கொடுமையான பயங்கரமான சிங்கங்கள். அதனால்தான் வேதத்தில் பிசாசு ஒரு சிங்கத்திற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறான். சோ இது நாங்கள் எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு எதிரி. அது பிசாசாக இருக்கலாம். சில சமயங்களில் இந்த காட்டு பகுதிகளில் வாழும் மக்கள் சிங்கங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். எப்படி யானைகளை எதிர்நோக்க வேண்டுமோ அதே போல் சிங்கத்தை நோக்க வேண்டியதா இருக்கும். இட் கேன் பி லிட்ரல் ஆர் இட் கேன் பி ஃபிகரேட்டிவ். ஆனால் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த சத்துரு பெலனுள்ளவன், மிகவும் பெலனுள்ளவன், கொடுமையானவன், பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமானது. இரண்டாவதாக இந்த சத்துரு எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறார்? விரியன் பாம்பு, வலு சர்ப்பம். இந்த வலு சர்ப்பம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் நாங்கள் டிராகன் என்று சொல்வோம். டிராகன், அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு எனக்கு தெரியாது. டிராகன். ஒன்று வந்து விரியன் பாம்பு, விஷப்பாம்பு. இரண்டாவது வந்து டிராகன். அதையும் பார்க்க பெரிய வல்லமையுள்ள பயங்கரமான ஒரு பாம்பு, டிராகன். இங்கே பாம்பை பற்றி நாங்கள் என்ன சொல்லலாம்? பாம்பு எப்பொழுதும் தந்திரமாக செயல்படும். பிசாசானவனும் தந்திரமாக செயல்படுகிறான். மாத்திரமல்ல, பாம்பு என்று சொன்னால் விஷம். இலங்கை, இந்தியாவில் இருப்பவர்கள் இதை நன்றாக அறிந்திருப்பீர்கள். உங்களுடைய ஆஸ்பத்திரிகளில், விசேஷமாக கிராம பகுதிகளில் வாழ்பவர்கள், ஆஸ்பத்திரிகளில் இந்த விஷத்துக்கு விரோதமாக மருந்துகள் தயார் செய்யப்பட்டுள்ளது, வேக்சின்ஸ், தடுப்பூசிகள். ஒரு பாம்பு எங்களை கடித்தால் அதற்கு அந்த மருந்து கொடுக்கப்படும். பாம்பு தந்திரமாக செயல்படும். அதில் இருக்கும் விஷத்தை எங்களுக்குள் போட்டு எங்களை கொல்ல முயற்சி எடுக்கும், பயமுறுத்தும். யாராவது ஒரு பாம்பை பார்த்தால் நாங்கள் எல்லாம் பயப்படுகிறோம். அதுவும் ஒரு டிராகனை பார்த்தால் இன்னும் எவ்வளவு பெரிய பயம் ஏற்படும். என்னது? டிராகன் மீன்ஸ் முதலையும் பறக்கும். அது இந்த தண்ணில இருக்கிற டிராகன். ஓகே, யா. So anyway, don't worry about it. டிராகன் என்று மனதில் வச்சிருந்தா போதும். நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய 2 சத்துருக்கள், ஒன்று சிங்கம், மற்றது பாம்பு. எங்களுக்கு என்ன அவசியம்? 2 காரியங்கள் மிக அவசியம். துணிவு, ஞானம். பிசாசு தந்திரமாக எங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது அவனை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு தேவ ஞானம் அவசியம். அந்த தேவ ஞானம் எங்கிருந்து வருகிறது? தேவ வசனத்தின் மூலமா. நாங்கள் இந்த சத்துருக்களை பார்க்கும் பொழுது மிக பயமடைகிறோம். அப்ப எங்களுக்கு துணிவு அவசியம். அந்த 2ஐயும் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். துணிவு, ஞானம். இதுக்கு ஒரு அருமையான 2 உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். 2-3 உதாரணங்களை சொல்லலாம். ஒன்று, தானியேல் சிங்க குகையில். நாங்கள் மிகவும் நேசிக்கும் ஒரு வேத பகுதி. தானியேல் சிங்க குகைக்குள் போடப்பட்டதும் ஆண்டவர் தம்முடைய தேவதூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தார் என்று வாசிக்கிறோம். அந்த சிங்கங்கள் எந்த விதத்திலும் தானியேலை காயப்படுத்தவில்லை, தாக்கவில்லை. அது ஒரு உதாரணம். அப்போஸ்தலர் 28:5 பவுல் தேவ சித்தத்தின்படி செயல்படும் பொழுது, தேவ ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது, தமிழில் பூச்சி என்று சொல்லப்பட்டுள்ளது, ஆனால் ஆங்கிலத்தில் அது ஒரு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த தீயின் உஷ்ணத்தின் காரணமாக இந்த பாம்பு வெளிவந்து பவுலின் கையை பிடித்து கொண்டது.
பவுல் என்ன செய்தார்? அந்த பாம்பை தீயிலே உதறி போட்டு எந்தவித தீங்கும் பவுலுக்கு வரவில்லை. கவனமாக கேளுங்கள். பவுல் தேவ சித்தத்தின்படி செயல்பட்டு கொண்டிருந்தார், தேவ ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு. ஒன்று சிங்க குகையில், மற்றது ஒரு தீவில் பவுல் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு பாம்பு அவரை கடிக்கும் பொழுது எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. கொண்டு 13 ஆண்டவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய வார்த்தைகள், அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அந்த காட்டு மிருகங்கள் அவரை எந்த விதத்திலும் துன்புறுத்தவில்லை, காயப்படுத்தவில்லை. ஆண்டவர் தேவ தூதர்களால் காக்கப்பட்டார். காட்டு மிருகங்கள் என்று சொன்னால் நாங்கள் பயப்படுகிறோம். காட்டு மிருகங்கள் பெரிய சேதத்தை விளைவிக்கும். ஆனால் ஆண்டவர் காக்கப்பட்டார். அது சிங்கமாய் இருக்கலாம், பாம்பாய் இருக்கலாம், அது காட்டு மிருகங்களாய் இருக்கலாம். தேவ தூதர்கள் எங்களை காத்துக்கொள்வார்கள். நாங்கள் இந்த சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். தேவ நிழலில் சஞ்சரிக்கும் பொழுது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நிபந்தனைகள் அடங்கிய ஆசீர்வாதங்கள். இந்த சங்கீதத்தை நாங்கள் முடிக்கும் கட்டத்தில் 14ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் 3 முக்கிய நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 7 ஆசீர்வாதங்கள். இதே நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசங்கமாக படிக்க முடியும். 3 நிபந்தனைகள், 7 ஆசீர்வாதங்கள். இதை கவனமாக வாசிப்போம். சங்கீதம் 91 14ஆம் வசனம். அவன், அதாவது நீங்களும் நானும், என்னிடத்தில், அதாவது ஆண்டவரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 2 நிபந்தனைகளை நாங்கள் இந்த 14ஆம் வசனத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாம் நிபந்தனை, தேவன் மேல் வாஞ்சையாய் இருப்பது. ஆங்கில வேதத்தில் தேவனை நேசிப்பவர்கள், because he has set his love upon me. 2ம் பொருந்தும். தேவனை நேசித்து அவர் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். இப்ப பாருங்கள் எப்படி இந்த நிபந்தனைகள் கூடிக்கொண்டு வருகிறது. நாங்கள் இந்த சங்கீதத்தை சும்மா வாசித்து தேவன் என்னை பாதுகாப்பார் என்று சொல்ல முடியாது. நிபந்தனைகளை நான் பூர்த்தி செய்கிறேனா? அதுதான் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. நிபந்தனைகளை நான் பூர்த்தி செய்கிறேனா? ஏற்கனவே சில நிபந்தனைகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது இன்னும் சில நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனை நேசித்து அவர் மேல் வாஞ்சையாய் இருப்பது. உங்களுக்கு நன்றாக தெரிந்த 2 சங்கீதங்கள். இந்த சங்கீதங்களை நாங்கள் படித்தோம் எவ்வளவோ மாதங்களுக்கு முன். சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. எவ்வளவு அழகான வார்த்தைகள். இந்த மான் ஒரு சிங்கத்தினால் துரத்தப்படுகிறது. இந்த மான் மிகவும் களைப்படைந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது. அது உங்களுடைய அனுபவமா, என்னுடைய அனுபவமா? இப்படிப்பட்ட விதத்தில் நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோமா? பயங்கர பசிதாகம் ஆண்டவருக்காக நாங்கள் கதறுகிறோம், வாஞ்சித்து கதறுகிறோம். தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. 2 முறை சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட சிவப்பு பேனாவை எடுத்து
சங்கீதம் 42:1 வாஞ்சித்து கதறுகிறது என்ற வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ள வேண்டும். அது எங்கள் அனுபவமாக இருக்க வேண்டும். தினசரி அது எங்களுடைய அனுபவமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 63:1 தேவனே நீர் என்னுடைய தேவன். தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பது. தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்திருப்பது. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். இப்படிப்பட்ட வாஞ்சை இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதிகாலையில் இந்த ஆண்டவரை தேடப் போகிறோம். சூரியன் அஸ்தமிக்கும் முன்னமே நாங்கள் எழும்பி ஆண்டவரை தேடப் போகிறோம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. 3 வார்த்தைகளை நீங்கள் கோடிட்டுக் கொள்ள வேண்டும். 3 வார்த்தைகள். தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். தேடுகிறேன் என்ற வார்த்தை. தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன், உம்மை வாஞ்சிக்கிறேன். இந்த ஒரு வசனம் எவ்வளவாக எங்களை உணர்த்துகிறது இதை வாசிக்கும் பொழுது. இதை நாங்கள் ஒரு நடுக்கத்தோடு வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இது எங்களுடைய அனுபவமா என்ற கேள்வியை கேட்க வேண்டும். இது எங்களுடைய அனுபவமா? ஆண்டவரை நாங்கள் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறோமா? அதிகாலையில் நாங்கள் அவரை தேடுகிறோமா? அவர் மேல் நாங்கள் தாகமாயிருக்கிறோமா? அவரை நாங்கள் வாஞ்சிக்கிறோமா? இது முதல் நிபந்தனை. தேவன் மேல் வாஞ்சையாய் இருப்பது, அவரை மனப்பூர்வமாய் நேசிப்பது. இப்ப அடுத்த ஸ்லைட். 2ஆம் நிபந்தனை அவர் நாமத்தை அறிந்திருப்பது. இன்று அநேகருக்கு தேவனுடைய நாமங்கள் மனப்பாடமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அது நல்லது, நல்ல காரியம். ஆனால் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அவருடைய நாமத்தை அறிந்திருப்பது என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமா? எப்படிப்பட்டவர்? நாமம் என்று சொன்னால் அது அவருடைய குணத்தை எடுத்து காண்பிக்கின்றது. நாமத்துக்கு பதிலாக நாங்கள் குணம் என்ற வார்த்தையை பாவிக்கலாம். ஆங்கிலத்தில் attributes, the character of God. அவர் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர், பரிசுத்தர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய பொறுமையுள்ளவர், பாவத்தை குறித்து கோபப்படுபவர் என்றெல்லாம் அவரை குறித்து அவருடைய நாமங்கள் மூலமாக அவரை அறிந்திருப்பது. அந்த அறிவு எங்களுக்கு இருக்கா? அறிவு மாத்திரமல்ல, அந்த அறிவு அனுபவமாக மாற்றமடைய வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லும் வாக்கியம் அதுதான். அறிவு அனுபவமாக மாற்றமடைய வேண்டும். அறிவு மாத்திரம் இருப்பது போதாது. அறிவு நல்லது, அறிவு அவசியம். ஆனால் அறிவு மாத்திரம் போதாது. அறிவு அனுபவமாக மாற்றப்பட வேண்டும். பாருங்கள் இந்த 2 சங்கீதங்கள். சங்கீதம் 9:10 ஆதலால் உம்மது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறியும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைப்பது சுலபம். அவர் மேல் நம்பிக்கை வைப்பது சுலபம். அது எங்களுடைய தினசரி வாழ்க்கையிலும் கண்டிருக்கிறோம். யாராவது ஒரு நபருடைய குணத்தை நாங்கள் அறிந்திருந்தால், திறமைகளை நாங்கள் அறிந்திருந்தால், அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்புவது, விசுவாசிப்பது சுலபம். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய சவால். எங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வது, அவருடைய நாமத்தை அறிந்து கொள்வது. அப்பொழுது நாங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைக்க முடியும். சங்கீதம் 5:11 நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. தேவ
நாமத்தை நேசிக்கிறவர்கள். அப்ப பாருங்கள், அந்த ரெண்டு சத்தியங்கள் ஒன்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த வசனங்களில். ஆண்டவரை நாங்கள் வாஞ்சிப்பது, ஆண்டவருடைய குணத்தை அறிந்து கொள்வது, ஆண்டவருடைய நாமத்தை நேசிப்பது. ஆண்டவரை நேசித்தால் நாங்கள் அவரில் களி கூறுவோம். அவரில், மனிதர்களில் அல்ல, பொருட்களில் அல்ல, அரசாங்கத்தில் அல்ல, தேவன் நாமத்தில், தேவனில் களி கூறுவோம். இப்போ எங்களுக்கு மூன்றாம் நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. சங்கீதம் 91:15 வசனத்தில் முதலாம் நிபந்தனை, நாங்கள் அவரை வாஞ்சிக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். இரண்டாம் நிபந்தனை, நாங்கள் இந்த ஆண்டவரை நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நெருங்கிய முறையில் அறிந்திருக்க வேண்டும், அவர் நாமத்தை அறிந்து கொள்வதின் மூலமாக. இப்ப மூன்றாவது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். மூன்றாம் நிபந்தனை, இந்த தேவனை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும், அதாவது ஜெபம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல். சோ இந்த மூன்றாம் நிபந்தனை, அந்த முதல் ரெண்டு நிபந்தனைகள் பூர்த்தியானால் தான் சரி வரும். ஆண்டவரை வாஞ்சிக்க வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவரை அதிகாலையில் நாங்கள் தேட வேண்டும், ஆண்டவருக்காக ஒரு தாகம் ஏற்பட வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருக்க வேண்டும், அவருடைய குணத்தை அறிந்திருக்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஜெபம். ஒரு வார்த்தையில் சொல்ல போனால், நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபிக்க போகிறோம்? நான் 3 வார்த்தைகளை அங்கே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஊக்கத்தோடு, earnestly ஆங்கிலத்தில் ஊக்கத்தோடு நாங்கள் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தொடர்ச்சியாக இடைவிடாமல் அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அந்த 3 வார்த்தைகளும் மிக முக்கியம். எங்கள் ஜெப வாழ்க்கையை இந்த 3 வார்த்தைகளை வைத்து நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஊக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேனா? நான் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேனா? நான் தொடர்ச்சியாக இடைவிடாமல் இந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேனா? அப்படி செய்தால்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகும் 7 ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் பூர்த்தியாகும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. மிக சுலபமான ஒரு கட்டளை. எங்களுக்கு பெரிய அறிவு இருக்க அவசியம் இல்லை, பட்டங்கள் இருக்க அவசியம் இல்லை. ஆபத்து காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதல். சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை. இந்த ஏழை ஒன்றுமில்லாதவன், ஒரு பிச்சைக்காரன் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தாவீது தள்ளப்பட்டிருந்தார். அடுத்த உணவு எங்கிருந்து வரும் என்று கூட அவனால் சொல்ல முடியவில்லை. எப்பொழுது சவுலினால் தாக்கப்பட்டு மரணம் அடைவார் என்று கூட தாவீதுக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை செய்தார், தேவனை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். தாவீதை எல்லா இடுக்கண்களில் இருந்தும் நீக்கலாக்கி ரட்சித்தார். இதெல்லாம் எங்களை மிகவும் உற்சாகப்படுத்த வேண்டிய வசனங்கள். திரும்பவும் சொல்றேன், 3 நிபந்தனைகள். இப்பொழுது நம்ப முடியாத
ஆசீர்வாதங்கள். இப்படி நாங்கள் செயல்பட்டால், இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் வரப்போற ஆசீர்வாதங்கள் 7 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 14, 15 வசனத்தில் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார், ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். விடுதலை, ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். எந்த சூழ்நிலையில் நாங்கள் காணப்பட்டாலும் இந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் எங்கள் விடுதலை உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். சிங்கமாயிருக்கலாம், வலு சர்ப்பமாயிருக்கலாம், காட்டு மிருகங்களாக இருக்கலாம், புயலாயிருக்கலாம், பனிப்புயலாயிருக்கலாம், ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். 2ஆம் ஆசீர்வாதம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அது எதை குறிக்கின்றது? பாதுகாப்பை. உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னால் யாரும் எங்களை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம், யாரும் எங்களை தொட முடியாத ஒரு இடம். அதுதான் உயர்ந்த அடைக்கலம். அப்படிப்பட்ட உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் எங்களை வைப்பார், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார். எந்த சிங்கமும், எந்த பாம்பும், எந்த காட்டு மிருகமும் உங்களை தொட முடியாத இடம். ஆண்டவருடைய ரகசிய இடத்தில் நாங்கள் காணப்பட்டால் ஆண்டவர் எங்களை ஒரு மிக பாதுகாப்பான, யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்தில் ஆண்டவர் எங்களை வைப்பார். அது 2ஆம் ஆசீர்வாதம். 3வது 15ஆம் வசனத்தின்படி, நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அதிசய பதில்கள். எங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் அதிசய பதில்களை கொடுக்க போகிறார். எதிர்பாராத பதில்களை கொடுக்க போகிறார். அதிசய எதிர்பாராத பதில்கள். இதை குறித்து நாங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றோம். நாங்கள் ஜெபித்தோம், தொடர்ச்சியாக விசுவாசத்தோடு ஆர்வத்தோடு ஜெபித்தோம். ஆண்டவர் என்ன செய்தார்? ஏதோ ஒரு விதத்தில் எங்களுக்கு அதிசய பதில்களை கொடுத்தார். இந்த புதிய வருடத்தில் நாங்கள் எல்லாரும் தேவனுடைய அதிசய பதில்களை எங்கள் ஜெபத்தின் மூலமாக கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அதிசய பதில்கள். 4ஆம் ஆசீர்வாதம் அதே 15ஆம் வசனத்தில், ஆபத்தில் நானே அவனோடிருந்து. தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னம். ஒரு பக்கத்தில் தேவ தூதர்கள் எங்களுக்காக எங்கள் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் சொன்ன அந்த 5 காரியங்களையும் தேவதூதர்கள் எங்களுக்காக செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ கட்டளைக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனே எங்களோட கூட இருக்க போகிறார். சங்கீதம் 23 தாவீது அதை எடுத்து கூறினார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் ஊடாக நான் பிரயாணம் எடுத்தால் நான் பயப்பட மாட்டேன், தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. இம்மானுவேல் தேவன். தேவன் எங்களோட கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம். தேவன் உங்களை சூழ்ந்திருக்கிறார், உங்களுக்கு முன் இருக்கிறார், உங்களுக்கு பின் இருக்கிறார். அப்ப நாங்கள் அஞ்ச அவசியம் இல்லை. தேவ பிரசன்னம். 5ஆம் ஆசீர்வாதம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துவேன். தேவ கனம். தேவன் எங்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவார். தேவன் எங்களை கனப்படுத்துவார். அதே சத்தியம் எரேமியா 30:19 கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நேரம் எடுத்து அதை வாசிக்கலாம். நாங்கள் மனித கணத்திற்காக காத்திருக்கிறோம், ஏமாற்றம் அடைகிறோம். தேவ கணத்திற்காக காத்திருப்பது ஒரு நல்ல காரியம்.
தேவனுக்கு தெரியும் எப்பொழுது எங்களை உயர்த்த. நாங்களே எங்களை உயர்த்த முயற்சி எடுத்தால் அது படு தோல்வியில் முடிவடையும். நாங்கள் இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்து தேவ சித்தத்தின்படி இயங்கினால் தேவன் தம்முடைய நேரத்தில் எங்களை கனப்படுத்துவார். அது 5ஆம் நம்ப முடியாத ஆசீர்வாதம். 16ஆம் வசனத்தில் இப்ப பாருங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி அதிகரிக்குது என்று நம்ப முடியாத விதத்தில். 16ஆம் வசனத்தில் நீண்ட திருப்தியுள்ள ஆயுள் நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும். நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் நீண்ட வாழ்க்கை. ஆனால் ஆண்டவரை அறியாதவர்கள் கூட ஒரு நீண்ட ஆயுள் காலத்தை அனுபவிக்க முடியும், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படிப்பட்ட நீண்ட ஆயுள் நாட்கள்? திருப்தியுள்ள, கனி கொடுக்கும். சங்கீதம் 92 அடுத்த வாரம் படிக்கும் பொழுது அதை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். திருப்தியுள்ள, கனி கொடுக்கும், பிரயோஜனமுள்ள, சந்தோஷமுள்ள ஆயுள் நாட்கள். 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள இன்னும் ஒரு ஆசீர்வாதம், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவ ரட்சிப்பு. அதை நாங்கள் அந்த முதலாம் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் தொடர்பு படுத்தலாம். தேவ விடுதலை, தேவனங்களை தப்புவிப்பார், தேவனங்களை ரட்சிப்பார். ஆண்டவர் எதிலிருந்து எங்களை ரட்சித்திருக்கிறார்? பாவத்தில் இருந்தும், நரகத்தில் இருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும் ஆண்டவர் எங்களை ரட்சித்திருக்கிறார். அதை குறித்து நாங்கள் மிக சந்தோஷம் அடைய வேண்டும். திரும்ப சொல்கிறேன், தேவ ரட்சிப்பு எதை உள்ளடக்கியுள்ளது? பாவத்தில் இருந்து, நரகத்தில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து தேவ ரட்சிப்பு. இந்த பகுதியை மாத்திரம் நாங்கள் பார்த்தால் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் 3 நிபந்தனைகள், 7 ஆசீர்வாதங்கள், நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள். இந்த புது வருடத்திற்கு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு பகுதி. இப்ப அடுத்த ஸ்லைடில் யாத்ராகமம் 30:20 இதை நான் இந்த வருகிற செவ்வாய்க்கிழமை ஒரு வயோதிபர் கூட்டத்தில் இந்த ஒரு வசனத்தை வைத்து ஒரு பிரசங்கத்தை கொடுக்க போகிறேன். ஆனால் எங்களுடைய பிரயோஜனத்துக்காக, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக, அவரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். 3 நிபந்தனைகள் ஒரு வசனத்தில். இந்த வசனத்தை பாவித்து நீங்கள் எல்லாரும் உங்களுடைய தனிப்பட்ட பிரயோஜனத்திற்காகவும் ஒரு ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வசனத்தை வைத்து நீங்கள் ஒரு செய்தியை கொடுக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவரை நேசிக்க வேண்டும். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம். 2ஆம் நிபந்தனை, அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். கவனமாக செவி கொடுக்க வேண்டும். அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிவதற்காக. ஏன் நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு கவனமாக செவி கொடுக்க வேண்டும்? கீழ்ப்படிவதற்காக. 3வது, அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் மிக அழகாக cling to him, cling to him. எப்படி ஒரு குழந்தை அப்பாவையோ அம்மாவையோ இறுக பற்றி கொள்கிறதோ, அந்த காட்சியை நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதே போல் நாங்கள் எங்கள் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது என்ன நடக்க போகுது? தேவனே எங்கள் ஜீவனாக மாறப்போகிறார். எங்களுக்கு ஒரு நீண்ட ஆயுள் காலத்தை கொடுக்க போகிறார். இந்த யாத்ராகமம் 30:20 சங்கீதம் 91 நாங்கள் ஒற்றுமைப்படுத்த முடியும். இப்ப அடுத்த ஸ்லைட். சரி, சங்கீதம் 91 படித்தோம் 2 பாடங்களாக. இப்ப இதை சுருக்க சொல்ல போனால் என்ன பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும்? சங்கீதம் 91 இருந்து
என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? 10 பாடங்கள். நாங்கள் ஒரு பெட்டிக்குள் உங்களுக்கு இந்த 10 பாடங்களை சுருக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறோம். முதலாவது, ரகசிய இடத்தில் தேவ நிழலில் எப்பொழுதும் சஞ்சரிக்க வேண்டும். யாராவது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டா, ஐயா நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்க, உங்களோட வீடு எங்க இருக்கு என்ற கேள்வி கேட்கப்பட்டால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனுடைய ரகசிய இடத்தில் உன்னதமானவரின் நிழலில் நான் தங்கியிருக்கிறேன். எப்பொழுதும் நான் அந்த இடத்தில் தான் தங்குவேன். அருமையான பாடம். 2ஆம் பாடம், தேவனை வார்த்தைகளால் அறிக்கை செய்ய வேண்டும். அதை போன வாரம் நாங்கள் பார்த்தோம். தேவனை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் வார்த்தைகள் மூலமாக. அதை நாங்கள் 2ஆம் வசனத்தில் படித்தோம். நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எங்கள் தேவனை நாங்கள் பயமில்லாமல் வெட்கமில்லாமல் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய மீட்பர், அவர் ஜீவ ஒளி, அவர் ஜீவன், அவர் சத்தியம், அவரே வழி என்றெல்லாம் நாங்கள் எங்கள் ஆண்டவரை குறித்து பயமில்லாமல் வெட்கமில்லாமல் அறிக்கை செய்ய வேண்டும். 3ஆவது, இதையும் போன வாரம் படித்தோம், தேவ சத்தியத்தால் மூடப்பட வேண்டும். கேடகம் என்று நாங்கள் பார்த்தோம். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும், அது எங்களை முழுமையாக மூடும் ஒரு கவசம். நாங்கள் எல்லா நேரத்திலும் தேவ சத்தியத்தால் மூடப்பட்டிருக்க வேண்டும். அது நாங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு. 4ஆவது, வேடனின் கண்ணிகள் என்று பார்த்தோம் போன வாரத்தில். பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எங்களை வீழ்த்துவதற்கு பிசாசானவன் எவ்வளவோ தந்திரங்களை பாவிப்பான். அதில் அவன் பொதுவாக பாவிக்கும் ஒரு மிக பெரிய தந்திரம் பெருமை, ஆவிக்குரிய பெருமை. அப்படி அவனுடைய அந்த பொறிகளுக்கு நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 5ஆவது, இதையும் போன வாரம் படித்தோம் 6ஆம் வசனத்திலிருந்து, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நான் எதற்கும் பயப்படக்கூடாது. நிர்மூலமாக்கும் அழிவு, அதை குறித்து நான் பயப்படக்கூடாது. இரவின் பயங்கரத்திற்கு நான் பயப்படக்கூடாது. பகலில் பறக்கும் அம்புக்கு நான் பயப்படக்கூடாது. நான் எதற்கும் பயப்படக்கூடாது. 6ஆம் பாடம், தேவ நியாய தீர்ப்பை என்னுடைய சொந்த கண்களினால் நான் பார்ப்பேன். 8ஆம் வசனம் போன வாரம் படித்தது. தேவ நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரும். ஆண்டவருடைய நேரத்தில். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும், ஒரு நேரம் வரும், அடிவிழும். தேவ நியாய தீர்ப்பை என் கண்களால் காண்பேன். 7ஆவது, என் வழிகளில் எல்லாம், இன்று படித்த பாடம் 11ஆம் வசனம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நான் என்னுடைய பொறுப்புகளாக இருக்கலாம், கடமைகளாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், என் வழிகளில் எல்லாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும். 8ஆவது, தேவ தூதர்களின் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்த வேண்டும். இன்று நாங்கள் படித்தோம், 5 விதமான ஊழியங்களை செய்ய காத்திருக்கிறார்கள். தேவ கட்டளைக்காக காத்திருக்கிறார்கள். உங்களுக்காகவும் எனக்காகவும் செயல்பட்டு நன்மைகளை செய்வதற்காக.
அந்த 5 ஊழியங்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தேவதூதர்கள். 9வது, பிசாசை மேற்கொள்ள தேவ வசனத்தை நான் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். பிசாசும் தேவ வசனத்தை பாவிக்கிறான். பிசாசு எந்த விதத்தில் தேவ வசனத்தை கூட்டுகிறானோ கழிக்கிறானோ அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியும் இது பிசாசின் செயல். அந்த விதத்தில் நாங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும். 10வது, நாங்கள் இன்று படித்த பாடம் ஆழமான ஜெபஜீவியத்தின் அவசியம். தேவனை நோக்கி கூப்பிடு, தேவனை நோக்கி கூப்பிடு. அவர் மறு உத்தரவு கொடுப்பார். மறு உத்தரவு நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவர் எங்களுடைய ஜெப ஜீவியத்தை ஆழமாக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் ஜெபிப்பது மாத்திரமல்ல, அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இதை மிக அழகாக சொல்லலாம். The greatest tragedy is not unanswered prayer but unoffered prayer. யாக்கோபு புத்தகத்தின் பாடங்களை நான் தயார் செய்யும் பொழுது அந்த ஒரு வாக்கியம் என்னை பெரிய விதத்தில் தாக்கியது. The greatest tragedy is not unanswered prayer but unoffered prayer. தமிழ்ல சொல்ல போனால் மிக பெரிய இழப்பு நாங்கள் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ளாதது அல்ல, நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்காதது, எங்கள் தேவைகளோடு தேவனிடம் செல்லாதது. அதுதான் மிக பெரிய இழப்பு. Not unanswered prayer but unoffered prayer. அருமையானவர்களே, இந்த புதிய வருடத்தில் எந்த காரியத்தை குறித்தும் நாங்கள் முதலாவதாக ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். மனித முகத்தை தேடுவதற்கு முன் ஆண்டவருடைய முகத்தை தேடுவோம். அவரை நோக்கி பிரார்த்திப்போம். அவர் செயல்படுவார். நான் இன்று ஆங்கில செய்தியில் சொன்னேன், நான் ஒரு ஜெப இராணுவத்தை உருவாக்கி இருக்கிறேன். ஜெப இராணுவம் எனக்காக. அதில் கிட்டத்தட்ட 300 பேர் இப்பொழுது இருக்கிறார்கள். அது என்னுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு வாரமும் நான் என்னுடைய ஜெப தேவைகளை இமெயில் மூலமாக இந்த 300 பேருக்கும் அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்கள் அதை பார்த்து எனக்காக ஜெபிப்பார். நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்திமதி, 50 வருடமாக ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்திமதி, உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய ஊழியத்துக்காக ஒரு ஜெப இராணுவத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் அது 5 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், எண்ணிக்கை பெரிதல்ல. உங்களுக்காக யார் ஜெபிக்கிறார்கள்? உங்களுக்காக யார் ஜெபிக்கிறார்கள்? உங்களோடு சேர்ந்து யார் ஜெபிக்கிறார்கள்? அப்படிப்பட்ட ஒரு ஜெபஜீவியம் இருந்தால் அதிசயமான பதில்களை ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கற்றுக்கொண்ட பாடங்கள் அநேகம். இந்த பாடங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும். எவ்வளவோ தேவைகள் ஆண்டவரே. நாங்கள் மனிதனுடைய முகத்தை தேடுவதற்கு முன் உம்முடைய முகத்தை நாங்கள் தேட வேண்டும். அதனால் எங்கள் வாழ்க்கையில் நீர் இடைப்படும். நாங்கள் எங்களுக்காக ஒரு ஜெப இராணுவத்தை ஆண்டவரே நாங்கள் உருவாக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். அதிலிருந்து நாங்கள் அதிசய பதில்களை எதிர்பார்க்கும் ஒரு குணத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.